திட்டங்கள் தொடர்பாக பேசலாமா? தொடர்ச்சியாக நான் இடைநிறுத்தம் ஆயிடுச்சு. திட்டத்திற்குரிய அங்கீகாரங்கள் வழங்க வேண்டியவர்களுக்கு மனசில் இடமில்லை. நான் பதிவு செய்யும்போது, இக்காட்சிகளை பதிவு செய்யும்போது என்னுடைய கைபேசியின் மெமரியில் இடமில்லை. அதனால் துண்டிக்கப்பட்டுடுச்சு. பரவாயில்ல, தொடருவோம். இப்போ சிலதை நீக்கிட்டு நான் இப்போ திட்டங்களை பற்றி பேசுகிறேன், காட்சி பதிவு செய்கிறேன். முதலமைச்சர் அலுவலகத்தில் கடிதத்தை கொடுத்து விட்டு பிறகு தமிழ் வளர்ச்சித்துறை, அதாவது அது சட்டப்பேரவை வளாகம் இருக்கு இல்லையா, சட்டப்பேரவை இங்கே கூட்டம் கூடுதல் இல்லையா, அந்த அலுவலகத்தில் முற்பகுதி அங்கேருந்து, அதாவது நாம் மெரினாவில் இருந்து பிராட்வே போகிறோம் அப்படின்னா அதில் முதல் கேட்டு ஜார்ஜ் கோட்டையில் முதல் கேட்டு வழியே அந்த நுழைவாயில் கிட்ட போயிட்டு மேலே முதல் தளத்தில், இப்போ முன்னே உள்ளே இருந்தது, கீழே இருந்தது தெரியும் எனக்கு. இப்போ இடம் மாற்றப்பட்டிருக்கு. முதல்வர் அவருடைய செயலாளர் அலுவலகம். அதனால் நான் மாறி பேசுகிறேன்னு சொல்லிட போகிறீங்க. இடம் மாற்றப்பட்டிருக்கு. சில மாறுதல்கள், ஆட்சி மாற்றத்தினால காட்சி மாற்றம். சரி, என்ன முன்பு நான் சென்றிருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியின் போது முதல்வர் ஸ்டாலின், என்னைக்கு நான் குறிப்பாக சென்றேன் அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, உரிமை தொகை வாங்குகிறாங்க இல்லையா பெண்கள், அந்த திட்டத்தின் தொடக்க நாள் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். நான் அவருடைய அலுவலகத்திலே இருக்கிறேன், முதலமைச்சர் அலுவலகத்திலே இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியின் போது அவர் அங்கே இருக்கிறார், நான் அங்கே இருக்கிறேன் கோட்டையில். இன்றைக்கி சிஎம் வீட்டுக்கு நுழையிற போது 22/7/2026 சரியாக பார்த்தா 3:34 PM டு 3:37 PM அந்த கான்வாய் அவர் வீட்டுக்குள்ளே போகிற நேரம். நான் அந்த சிக்னல் சொல்லக்கூடிய சிக்னலே அணைச்சிட்டாங்க, அந்த விளக்கை. சரியா, சாலையை கடக்க உதவுற அந்த விதிமுறை விளக்கை அணைச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு உட்பட்ட விதியாக இருக்கட்டும், நம்ம அதில் தலையிட வேண்டாம். சரி, அங்கேருந்து கோட்டைக்கு போயிட்டு அனுமதியெல்லாம் பெற்று கடிதத்தை கொடுத்துட்டு பிறகு தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் அலுவலகத்துக்கு போனேன். அதாவது நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதில் 6வது தளத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகம் இருக்குது. சரியா, தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் அலுவலகம் இருக்குது. அதை ஒட்டி தான் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எதிர இருக்கும், பக்கத்தில் இருக்குது. சரி, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவையானது தமிழ் வளர்ச்சித்துறை. செயலாளர் கூட்டத்துக்கு போயிட்டார். நான் அவரை சந்திக்க அனுமதி கோரி கடிதம் எடுத்து சென்றேன். அவருடைய நேர்முக உதவியாளர் அல்லது இந்த பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஏ தனி, உதவியாளர் செக்ரட்டரியில் ஒருவர், தனிச் செயலாளர் அப்படின்வாங்க இல்லையா, அவர்கிட்ட பிரேம்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்தேன். ஐயா, நீங்கள் வாங்க கந்தவலையானார். போனேன், வணக்கம் வச்சோம், எல்லாம் கடிதத்தை கொடுத்தோம். தபால் பிரிவில் கொடுத்தா தான் சீல் போட்டு தருவாங்க. நேரடியாக கையில் வாங்கினா அங்கே சீல் போட்டு தரமாட்டாங்க. அப்போ என்னுடைய வண்ண நகலையும் நான் வச்சுக்கிட்டேன். அவர்கிட்ட அந்த உண்மை கடிதத்தை கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் கொடுத்த கடித எண் பார்த்திங்கன்னா, முதல்வருக்கும் செயலாளருக்கும் கடித எண் 1415. உலக மக்கள் கழகத்தினுடைய லெட்டர் பேடுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அப்படி சொன்னால் தான் புரியும். இவர் நாடா, இவர் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறார், தமிழ்லேயும் பேசுகிறாரு, இவர் தமிழ் படித்தவரான்னு.
உங்களுக்கு பாதி பேருக்கு புரியாதுங்கிறதுனால தான் நான் கலந்து பேசுகிறேன். எனக்கு கலப்படம் எதுன்னு தெரியும், கலப்படம் இல்லாதது எதுன்னு தெரியும். உங்கள் அறிவுக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன். சரி, அதனால் இந்த வார்த்தைகளை அந்தந்த மொழியிலேருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். சரியா? காத்திருந்தேன் செயலாளர் வருகிற வரை காத்திருந்தேன். இருட்டி விட்டது. மணி 6 கடந்தது, 6:30 கடந்தது, 7 அப்படி ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்க்குறவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு இருட்டி போயிடுச்சு. சரி அவர்கிட்ட என்ன நீங்கள் பேசுனீங்க இன்றைக்கி அப்படின்னா, என்னுடைய வண்ண நகல் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு, ஏன்னா கையில் திட்டங்கள் கோப்பு, நான் படித்த சான்றிதழ் கோப்புகள் எல்லாமே இருக்குது, ஒரிஜினாலிட்டி எல்லாமே. நான் ஏனதானாலும் பேச மாட்டேன், எனக்கு அப்படி ஒன்றும் பழக்கம் கிடையாது. ஆதாரத்தோடு பேசணும். சரியா? 100% இல்லை, 100% ஆதாரத்தோடு பேசணும். அப்படி நான் என்னுடைய கைப்பையில் லேப்டாப் பேக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி பேக்கில் பையில் எடுத்துகிட்டு உள்ளே போனேன் செயலாளர் அறைக்குள்ளே. அப்போ 2-3 நபர்கள் இருந்தாங்க. இன்னொரு தம்பி சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து அவனுக்கு சிகாகோ படிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவன் உதவி கேட்டு வந்திருந்தான். அந்த தம்பி சிவகுமார், எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எனக்கு படிக்க தமிழ்நாடு அரசு உதவி செய்யுமா அப்படிங்கிறதுக்காக கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. வசதி இல்லை அப்படின்ட்டு. இது ஒரு வகையில் அவனுடைய வறுமையாக இருந்தாலும், அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அவன் பிஹெச்டி படிக்க போகிறேன்னு கூட சொன்னான் தம்பி. எனக்கு திட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் படிக்க போகிறேன்னு. அது அவனுடைய எதிர்கால திட்டம். ஏன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாச்சு இல்லையா, அதிமுக ஆட்சியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி. திட்டத்தின் நாயகம் யாருன்னு தெரியுதா? உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற உலக மக்கள் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் உலக தலைவர் இந்த கந்தவேல் தான். ஹார்வர்டுக்கும் இவருக்கு என்னடா தொடர்பு இருக்குது, அது எந்த திசையில் இருக்குன்னா அது இவருக்கு தெரியுமான்னுவான். அது எந்த திசையில் இருக்குதுன்னு எனக்கு தெரிய தேவையில்லை, அது என் திட்டத்தில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க தேவை இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறை மேனாள் இயக்குனர் கோ விஜயராகவன் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர். அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே திட்டத்தை என்கிட்ட பெற்றவர். மற்றவருக்கு அதுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால் சிலர் தவறான கருத்துக்களை உரைக்க வாய்ப்பு இருக்குது. இதனுடைய உண்மையின் மாண்பை குறைத்து கூற வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்புட்டு போட வேணாமா? இப்போ செயலாளர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கலாம். செயலாளர் முன்னே இருந்தவங்கக்கிட்டேயும் என்கிட்டையும் வாசித்து காட்டினார். நான் கொடுத்த கடிதத்தை கையில் என்கிட்ட வண்ண நகல் இருக்குது, அவர்கிட்ட கோப்பில் என்னுடைய கடிதம் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் எடுத்து நான் கொடுத்ததுலேயும் வாசித்தார். அப்புறம் அவர் எடுத்து பார்த்தார். சரி, நீங்கள் பொதுவாக தானே திட்டம் கொடுத்துறீங்க அப்படின்னு. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. எம் ராஜாராம் ஐஏஎஸ் இருக்கும்போது, அதாவது 2012-13 உலக தமிழராட்சியினுடைய சிண்டிகேட் கூட்டம், ஆளுகை குழு கூட்டம், ஆட்சி மன்ற குழு கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்திற்கு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்த கோ விஜயராகவன் அவர்களால் நான் தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டேன்.
ஆளுகை குழு கூட்டத்திற்கும் இவருக்கும் என்னையா தொடர்பு இருக்குன்னு நிறைய அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி தானே? சரியா? திட்டத்தின் நாயகனை தவிர வேறு யாருக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்க முடியும் என்று அறிவார்ந்த பெருமக்கள் கருத வேண்டும். சரியா? திட்டத்தை உருவாக்கினது நான். அதனால தான் நான் அழைத்து செல்லப்பட்டேன் ஆட்சி மன்ற குழு வரை. அப்போது இதே அறையில் தான் நான் அப்பொழுது வந்து பங்கேற்றேன் அப்படின்னு அவர்கிட்ட இன்றைக்கி சொல்லிட்டு வரேன். 22/7/2026 7 அல்லது 7:15 அந்த சந்திப்பு இருக்கலாம். நான் நேரத்தை சரியாக குறித்துக்கிட்டு பார்க்கல. சரியா? நான் வேணால் அந்த காட்சி பதிவான நேரத்தை வச்சு பிற்பாடு வேணால் துல்லியமான நேரத்தை சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துறீங்க இந்த படிப்பு தொடங்கணும், அது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்கு? அலட்சியமாக பதில் சொல்லாதீங்க. சரியா? இதே உங்கள் அலுவலகத்தினுடைய அந்த நடைபாதை வளாகத்தில் சொன்னார். யார்? செல்வராஜ் ஐஏஎஸ். கந்தவேல் சார், நீங்கள் தான் திட்டம் கொடுத்தீங்கன்னு உறுதியாயிடுச்சு, உங்களுக்கு செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் அருள் அலுவலகத்தில் என்ன சொல்லியிருக்கு? போன ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதனால் இந்த ஆட்சியில் எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஏடிஎம்கே ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் டிஎம்கே ஆட்சியில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அருளுக்கு முன்னாடி ஐஏஎஸ்ஸாக இருந்த, அதாவது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் அல்லது செயலாளர் சரவணன் ஐஏஎஸ், அவர் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் இயக்குனராக கொஞ்ச நாள் இருந்தார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கும் இயக்குனராக இருந்தார், பொறுப்பில் இருந்தார். அந்த பொறுப்பில் இருந்த பொறுப்புமிக்க மனிதன் சொன்னது தான் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? போன ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஆட்சியில் அவருக்கு உரிய அரசு அங்கீகாரம் வழங்க முடியாது அப்படின்னு. இதை யாரையா உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தற்போது இயக்குனராக இருக்கக்கூடிய கோபிநாத் ஸ்டாலின் அவர்கள். உண்மை தெரியுதுங்களா யார் வாய் வழியாக வந்திருக்கு அப்படின்னு? அதனுடைய தொடர்ச்சி தான் அருள் கிட்ட நான் கேட்ட போதும், அருள் அவர் தானே செஞ்சுருக்கணும், உங்ககிட்ட திட்டம் பெற்ற கோ விஜயராகவன் அவர்கள் தானே செஞ்சுருக்கணும், என்கிட்ட வந்து கேட்குறீங்களேன்னு. நான் சினந்து கூட பேசிட்டேன். அந்த சொல்லாடல் கொஞ்சம் நாகரிகமற்றதாகவே இருக்கும். ஏன்னா நாகரிகமற்ற மனிதர்களை நான் கடிந்து உரைத்த சொல்லாடல் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநரகத்தில். அதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள். சரியா? என்ன அரசில் இருக்கிறவங்க சோறு தானே திங்கிறான், இல்லை பீ திங்கிறானான்னு கேட்டேன். 10 ஆண்டுகளாக என்னுடைய தமிழ் வளர்ச்சி திட்டங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களே, அதுக்குரிய அரசு அங்கீகாரம் தராமல் இருக்கிறாங்களே, சரியான அப்பனுக்கு தான் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டு வந்தேன் எங்கே தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநரகத்தில். அதிலிருந்து என் மேலே கொஞ்சம் மன வருத்தம் இல்லை இருக்க தானே செய்யும். நேர்மையாக நடந்து கொண்டிருந்தால் நான் யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரியா? முறையாக எனக்கு உரிய செய்ய வேண்டிய மரியாதையை அரசு சார்பில் செய்திருந்தால், அரசில் இருக்கிறவன் மனுஷன்தான், விண்வெளியிலேருந்து குதித்தவன் இல்லை, தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதிக்கணும். மதித்து நீ நடந்தேன்னா அந்த மரியாதையை கொடுக்க முடியும். மதிக்கலைன்னா என் மரியாதையை கெடுக்கிற போது பதிலுக்கு உனக்கு அதுவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம்.
சார் நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க, அலட்சியமாக பதில் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ராஜாராம் ஐஏஎஸ் கிட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, நான் தமிழ் வளர்ச்சித்துறை டைரக்டர்கிட்ட நான் கடிதம் வாங்கி உங்களுக்கு பதில் கடிதம் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். முந்தைய ஆட்சியில் டிஎஸ், அதாவது அரசு துணை செயலாளர்கிட்ட தொலைபேசி, அதாவது கைபேசி வாயிலாக மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் கோ விஜயராகவன் அவர்கள் திட்டத்தை நீ தானப்பா கொடுத்த கந்தவேல், திட்டம்தான் நிறைவேற்றப்பட்டு அடித்தே, கட்டிடங்கள் தான் அங்கே இருக்கே, நான் என் சட்டப்பையில் எடுத்துன்னு வந்துட்டேன், இப்போ இருக்கிற உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் கோபிநாத் ஸ்டாலின் இருக்கானே, அவன் தானே கடிதம் தரணும் உனக்கு, பரிந்துரை கடிதம் அப்படின்னாரு. இந்த பரிந்துரை, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க செய்ய தயாராக இருக்குன்னு, இயக்குனர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க செய்ய மறுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பழைய இயக்குனர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி, பழைய ஆட்சியின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி, அந்த அரசியல் விளையாட்டு, அந்த திருவிளையாடல் சொல்லுவோம் இல்லையா, அது திருவிளையாடல். இவங்க ஆடுறது திருடர் விளையாடல். சரியா? மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த திருடர் விளையாடலில் ஒரு வரலாற்று உண்மை மறைக்கப்பட்டுட்டு இருக்கு. நான் தான் திட்டத்தை உருவாக்கி கொடுத்தேன் அப்படிங்கிறது. சரியா? இங்கே ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது, சில காட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் உண்மையான மாற்றம், மக்களுக்கு வேண்டிய மாற்றம் நடக்குதா அப்படின்னா இல்லை, இதுவரை இல்லை. மக்களுக்கு ஏமாற்றம் தான் நடக்குது. சரி, முறையான ஆட்சி மாற்றத்தை தரலாம், அப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தா பொருளாதார ரீதியான நெருக்கடி எனக்கு. சரியா? நான் படித்து கொண்டிருப்பது முனைவர் பட்டம், நான் பிடித்து கொண்டிருப்பது சுத்தியும் மொழியும், கூலி வேலை. என்னடா ஒரு கடந்த காலங்களில் உதவி பேராசிரியராக இருந்திருக்கிறாரு, இப்பொழுது எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு கருதலாம். இப்போ நேர்மையானவர்கள் இருந்தால், ஒரு தலைவராக உயர்ந்து வந்தால், இங்கே தாழ்த்துவதற்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை நான் மட்டும் புரிந்து கொண்டால் போதாது, மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தலைவர் உங்களை நோக்கி வருகின்ற போது அதை கிடைக்க விடாமல் தடுக்கின்ற சக்திகள் இங்கே ஏராளம், கெடுக்கின்ற சக்திகள் இங்கே ஏராளம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ரிச்சர்ட் அவர்களை வைத்து 2017ஆம் ஆண்டு என்னுடைய கட்சியின் சார்பிலே சட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தினேன். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை வைத்து, கட்சியின் துணைத் தலைவர் முருகேசன் அவர்களை வைத்து. அப்போது நான் உதவி பேராசிரியர் பணியிலும் இருந்தேன், கட்சியினுடைய தலைவராக சிறப்பாகவும் செம்மையாகவும் இருந்தேன். இடையில் பல இடைச்செருக்கள் பரவாயில்ல, இடைச்செருகள் இருக்கே, இவர் தெளிவற்றவருங்கிற ஒரு வதந்தி இருக்கு பாருங்க. அதற்கு பாரத ரத்னா விருதே சும்மா கால்வாசி தான் நான் நினைக்கிறேன். அதை விட தகுதியான விருதெல்லாம் அவங்களுக்கு வழங்கலான்னு கருதுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு காவல்துறை இருக்கே, காவல்துறையில் இருக்கக்கூடிய தமிழர்ச்சி உத்தரவு நடைமுறை இருக்கே, அது என்னுடைய திட்டங்கள் தான். 2017ஆம் ஆண்டு டிஜிபி திரிபாதி அவர்களால் உத்தரவிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள். சரியா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றறிக்கை சென்றது.
சுற்றறிக்கைகள் சென்றன. திட்டத்தினுடைய நாயகன் பேர் தெரியாதல்ல, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உலக மக்கள் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் உலகத் தலைவர் கந்தவேல் அவர்கள் தான். திட்டத்தின் நாயகன் நான். இந்த திருவிளையாடலில் நடிகர் நாகேஷ் அந்த காட்சி பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவன்கிட்ட இருந்து ஓலையை வாங்கிட்டு போவார். சிவாஜி கணேசன்கிட்ட இருந்து நாகேஷ் ஓலையை வாங்கிட்டு போவார். இந்த பாட்டுக்கு பரிசு கிடைச்சா மகிழ்ச்சி, என்னுடைய வறுமையெல்லாம் தீர்ந்துடுவேன். அங்கே ஓலையை கொடுத்தவர் சிவன், இங்கே ஓலையை கொடுத்தவர் இவன் கந்தவேலு, உலக மக்கள் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர். அந்த ஓலையை பெற்று சென்றவர் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய மேனாள் இயக்குனர் கோ விஜயராகவன் அவர்கள். அந்த தருமை திருவிளையாடல் படத்திலே சிவனுக்கு கோபம் வருமாறு நக்கீரன் அவருடைய தமிழ் பற்று போற்றத்தக்கது தான், சிறந்தது தான். உங்கள் பாட்டிலே குற்றம் உள்ளது, யாம் கண்டோம் அப்படின்னு அவர் முறையிடுவார். நக்கீரா நன்றாக பார் அப்படின்னு எரிச்சிடுறார். அது கதாபாத்திரம், அது திரைப்படம். இங்கே எப்படின்னா, ஓலையை வாங்கி சென்ற தருமையாகிய விஜயராகவன் அவர்கள் பரிசினை பெற்றுவிட்டார். இங்கே ஓலையை கொடுத்த அங்கது சிவன், இங்கே இவன் கந்தவேலு. அரசு திட்டமாக நிறைவேற்றப்பட்டுடுச்சு, அரசு பயனடைஞ்சாச்சு, அரசில் இருக்கிற அத்தனை பேரும் பயனடைஞ்சாச்சு, மக்களும் பயனடைஞ்சாச்சு. ஆனால் இங்கே ஓலையை கொடுத்த நான் என்னவாக இருக்கிறேன் என்று நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்களே